நாங்கள் எல்லாம் தமிழுள்ள மருத்துவ பிரிவால ட்ரீட் பண்ணப்பட்ட ஆக்கள் அதையும் சொல்லிக்கொண்டு மூன்றாவது வடக்கு மாநிலத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு 5 சுகாதாரம் சம்பந்தமான குறைபாடுகளை சொல்லியிருக்கேன். நலிந்தையா பயப்பட வேண்டாம், சொன்னதை தான் சமரைஸ் பண்றேன். இந்த ஒரு வருஷம் அடித்ததை தான் திருப்பி சமரைஸ் பண்றேன். நாவே பயப்பட வேண்டாம். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன். நீங்க ஒன்றுமே செய்யல. அது பிறகு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அக்கவுண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கவுண்ட் நம்பரோட ஒன்று தந்திருக்கிறேன். நீங்க ஒன்றும் செய்யல. அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின் பெட்ரோ வைத்தியசாலையில் 400 லட்சம் 388 லட்சம் ரூபா காசு அதையும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு அக்கவுண்டோட கொமர்ஷியல் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணப்பட்டு 2021 ஆண்டு ஆடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்கார். இருந்த ஜிஎம்ஓஎஸ் செக்ரட்டரியின் அண்ணா கமலம் பில்டர்ஸுக்கு தான் கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்குள்ள கட்டி இருக்கு. நான் பழைய கதைகளை எடுத்து பாருங்க. அதுண்டு. அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. நான் கதைக்க விரும்பவில்லை. உண்மையாவே சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாவே நான் பெருமைப்படுறேன். நான் சந்தோஷப்படுறேன். நான் உங்களோட ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த மனசுல இருக்கிற கனவு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு இப்ப 2025 30 39 வருஷம் இருக்கு. சோ நாங்க ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். உண்மையாவே நல்ல ஒரு மனிதன், சுகாதாரத்துறையில போய் பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு மனிதன். மற்றது அந்த எங்களுடைய வடக்கு மாநில நான் எனக்கு என்ன சிரிப்பென்றால் இதுல இருக்கிற சகல எம்பி மேரும் வந்து தங்களோட ஹாஸ்பிட்டல்ல கதிரை இல்ல, கட்டில் இல்ல, அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் இல்ல, அது இல்லடாப்பா ஸ்ரீலங்காவில் உண்டு. அதை போய் இல்ல என்று சொல்லி பிரியோசனம் இல்லை. அது இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். இங்க ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். இல்லைன்றத அரசாங்கத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னா நாங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ணத்தான் பார்க்கணும். சும்மா இருக்கிற சுகாதார அமைச்சருக்கு போய் இல்ல இல்ல இல்லன்னு இப்படியே முழு பேரும் வாசிச்சா அந்த பக்கம் டாக்டர் மேட்டர் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கு, இருக்கு வாசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னண்டா கஷ்டம், ஒரு கஷ்டப்பட்ட நிலையில தான் நீங்க சுகாதார அமைச்சர் எடுத்திருக்கிறீங்க. ஆகவே அந்த விதத்தில் நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவேன். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்.